நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்டைலில் குடம்புளி போட்டு மீன் கறி எப்படி உண்டாக்கணும்னு தான். இப்போ நான் சட்டியை வச்சாச்சு அடுப்பில், கேஸில் வச்சு. இப்போ அதுக்கு வந்து மண்பானையில் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. மண்பானை வந்து உடஞ்சி போயிடுச்சு, வேறு ஒன்று வாங்கணும். இப்போ நான் இப்போ தற்காலமாக எப்பவும் வைக்கிற கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் கடுகு. அதுக்கு முன்னாடி இது வந்து மத்தி மீன், கேரளாவில் இதை வந்து மத்தி மீன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. பெரும்பாலும் இங்கே வந்து இந்த மாதிரி தலையை வெட்டிட்டு தான் குழம்புக்கு வைப்பாங்க. தலையோடு போட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இது கொஞ்சம் சின்ன மீனாக இருக்குது. இதோட பெரிய சைஸ் மீனும் கிடைக்கும். அப்போ இன்றைக்கி எனக்கு கிடச்சது சின்ன சைஸ் மீன் தான். இது வந்து கிலோ 100 ரூபான்னு இங்கே விற்காங்க. சின்ன சைஸ் மீன் தாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வச்சா. இப்போ நமக்கு கடுகு வெந்தயம் ரெண்டுமே பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த பருவத்தில் இதில் வந்து நம்ம இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பொடிசாக அரிஞ்சது, வெள்ளைப்பூடு, பின்ன பச்சை மிளகு, சின்ன வெங்காயம், இதெல்லாம் பொடிசாக சிலவங்க மிக்சியில் போட்டு அரைச்சும் போடுவாங்க, இல்லைன்னா இப்படி பொடிசாக கட் பண்ணியும் போடுவாங்க. இப்போமே நல்ல மனம் வர ஆரம்பிச்சுட்டுங்க. வெள்ளைப்பூடும் இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு மனம் வருது. நல்ல மீன் குழம்போட அந்த இது வந்துடுச்சு, நல்லா இருக்கும். இப்போ இது கொஞ்சம் ரொம்பையும் கருக விடக்கூடாது, பொன்னிறமாக வறுவிடணும். இப்போ இது என்னென்னு தெரியுமா? இது வந்து கேரளாவில் குடம்புளின்னு சொல்லுவாங்க. இது எனக்கு கடையில் வாங்கினா இதை விட நல்லா கொஞ்சம் கருப்பு கலரில் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இது வந்து வீட்டில் மரத்தில் கிடச்சது தான், ஒருத்தங்க கொடுத்தது. அதனால் இது வந்து வேறு கலப்படம் ஒன்றும் இருக்காது, கொஞ்சம் பாலிஷாகவும் இருக்காது. நமக்கு நார்மலாக இருக்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து புளியை கரைச்சி தண்ணியை ஊற்றுவோம். இதில் தண்ணியில் புளியை நல்லா கலக்கிட்டு புளியை உள்ளே போடுவோம். அந்த குடம்புளி வேணால் இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க, மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்கிறாங்க இந்த குடம்புளியானது. இந்த இதுக்கு விலையும் நல்ல விலை, 1 கிலோ 300-400 ரூபா கிட்ட இது விற்குது. இந்த குடம்புளி இது எடுத்து வச்சுருக்கோம். தண்ணியை ஊற்றிட்டு 2 தடவை கழுகி எடுக்கணும். கழுகி எடுத்துட்டு நம்ம அந்த குழம்புல போடும்போது நான் காணிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சுருக்க தக்காளியை அப்படியே அதில் போட்டுறணும். கேமரா பிடிக்க ஆள் இல்லைங்க, அதனால் நான் தன்னையே எல்லாமே செய்கிறேன் நான். இது கொஞ்சம் வதங்கணும் பாருங்கள். இந்த புளியை நான் அரைச்சி வச்சுக்கணும். ஆனால் இங்கே வந்து இப்போ கேரளாவை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் என்னென்னா கொண்டிருக்கு கவர்மெண்ட்டு. பிளாஸ்டிக்கை வந்து நம்ம வெளியில் போடக்கூடாது. பிளாஸ்டிக்கு பால் கவர் இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சோம்னா பஞ்சாயத்துலேருந்து வருவாங்க, 2 பெண்கள் தான் வருவாங்க. அவங்க வந்து அந்த பிளாஸ்டிக் கவரெல்லாம் வாங்கிட்டு போவாங்க, காய வச்சு கொடுக்கணும். நம்ம 50 ரூபா அங்கே பஞ்சாயத்துக்கு அடைக்கணும். என்னடா புளி இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, இது வந்து வீட்டில் கிடச்ச புளி, அதனால் அது அப்படி தான் இருக்கும். கடையில் வாங்கினா இதை விட சூப்பராக பாலிஷாக கருகருன்னு நல்லா இருக்குங்க. இப்போ நான் இந்த குடம்புளியையும் இது கூட அப்படியே கொட்டிடுறேன். இது வந்து என் வீட்டுக்கார ஸ்டைலில் நான் வைக்கிறேன். அவர் இப்படி தான் குழம்பு வைப்பார். நாங்கள் ஒரு கடை வச்சுருக்கோங்க, இங்கே தான். அப்போது அந்த கடையில் அவர் இப்படி தான் சமையல் பண்ணுவார். மீன் குழம்பு, கேரளா மீன் குழம்பு இப்படி தான் வைப்பார். அந்த ஸ்டைலில் நான் இன்றைக்கி உங்களுக்கு வச்சுட்டாங்க. ஸ்டேஜில் இது என்னது தெரியுங்களா? மிளகு பொடி, அதாவது வத்தப்பொடியும் காஷ்மீரி பொடியும் சாதா மிளகு பொடியும் மல்லிப்பொடியும், அதாவது ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் உங்களுக்கு காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் கூடுதலே போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு காரம் பிடிக்கும் அதை அனுசரித்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி கொடுக்கணும். அதிகமாக கறியை விட்டுறக்கூடாது, கரிஞ்சாலும் நல்லா இருக்காது. லேசாக போட்டு வதக்கணும். அப்படி இந்த ஸ்டேஜில் இதில் தண்ணியை நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதுங்க. சிலவங்க சுடு தண்ணியும் ஊற்றுவாங்க, நான் பச்சை தண்ணி தான் ஊற்றிருக்கேன். நமக்கு தண்ணி இன்னும் தேவைன்னா நம்ம வீட்டில் நிறைய ஆளுங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் நிறையும் கூட தண்ணி ஊற்றிக்கிடலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணி இன்னும் தேவைப்படுது, அதனால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி நான் ஊற்றுறேன். கொஞ்சம் தண்ணியை நான் ஊற்றிட்டேங்க. இப்போ இது கொஞ்சம்
திளைக்கணும். கொதிக்கும்போது நமக்கு மீன் எடுத்து போட்டு நான் அதை எப்படின்னு உங்களுக்கு கடைசியில் நான் ஃபினிஷிங் எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. இப்போ நம்ம இந்த மீனை ஒன்று ஒன்றா எடுத்து இது ரொம்ப வேகிறதுக்கு ரொம்ப ஆகாத நேரம். அதனால் நம்ம ஜஸ்ட் ஒரு மூடி ஒரு 30 செகண்டு கொதிக்க விட்டு அடைச்சி வச்சா போதும். ரொம்பவும் நம்ம போட்டு இதை கொதிக்க வைக்க வேண்டாம். இது நல்லா ஃப்ரெஷ் மீனாக இருக்குங்க. கல் மாதிரி இருக்குங்க நல்லா மீன். அப்போ நம்ம இதை நம்ம ரொம்ப போட்டு இலக்குனாலும் பிரச்சனை இல்லை. சில மீனுகள் ரொம்ப பழைய மீனாக இருக்கும். அப்போ அதை நம்ம போட்டு இப்படி கரண்டியை போட்டு இலக்கும்போது அது உடஞ்சி போக சான்ஸ் இருக்குது. அதனால் பெரும்பாலும் மீனை கரண்டியை போட்டு இப்படி இலக்காமல் இருக்கிறது தான் நல்லது. நான் மீன் பண்ண நல்லா பச்சை மீனாக இருக்கிறனால தான் நான் இந்த மாதிரி கரண்டியை போட்டு கொஞ்சம் கலக்கி விடுவேன். இப்போ இதை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து 5 நிமிஷம் வேண்டாம், ஒரு 30 செகண்ட் போதும். கொஞ்சம் ஜஸ்ட் இந்த மசாலா அதில் பிடிக்கணும் மீனில், அவ்வளோதான். இதுக்கு நம்ம அதே மாதிரி மிளகு பொடி அவசியத்துக்குள்ள மிளகு பொடி போட்டுக்கலாம். உப்பு அதே மாதிரி. இன்னும் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அவ்வளோதான். அவங்க குருமிளகு, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, பின்ன மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து அரைச்சி அதுவும் கொஞ்சம் கருவேப்பிலெல்லாம் போட்டு அரைச்சி வைப்பாங்க. அது நல்லா ருசியாக இருக்குங்க. நம்ம இப்படி செஞ்சால் போதும் நான் நினைக்கிறேன். எனக்கு சிம்பிளாக இப்படி தான் எனக்கு தெரியுது. அதனால் சிம்பிளாக விரவி வச்சாச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா ரெடி ஆகிட்டு குழம்பு. உங்கள் வீட்டில் எனக்கு என்ன கொஞ்சம் இந்த அடப்பு பிரச்சனை இருக்கிற அடப்புங்க. அதாங்க அது ஒரு தடவை பாத்திரம் கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. அதனால் இது கொஞ்சம் அடைக்கிறதுல பிரச்சனை இருக்குது. இப்போ அடைச்சாச்சு. இப்போ எங்கள் மீன் குழம்புன்னு சொல்லவும் எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ விருந்துக்காரங்க வந்திருக்காங்க நீங்கள் பாருங்கள். தெரியுதா? ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒரு அம்மா, 2 குட்டி. இந்த மேலே பாருங்கள், அதோட குழந்தைங்க இதெல்லாம்.